ஒரு நாள் திமிர் தவளை தன் நண்பர் ஆமையிடம் சொன்னான், நீ சற்று மெதுவாகவே நடக்கிறாய். நான் ஓடிக்கொண்டு இருக்கும்போது நீ இன்னும் முதல் படியே. ஆமை மெதுவாகச் சிரித்து சொன்னது சரி. நாம் இருவரும் ஒரு ஓட்டப் போட்டி போடலாமா? போட்டி துவங்கியது. தவளை அதிக வேகத்தில் பாய்ந்தது. ஆனாலும் வழியில் விளையாட ஆரம்பித்து விட்டது. ஆமை மெதுவாகவே நடந்தது, ஆனால் நிறுத்தாமல் நடந்தது. இறுதியில் யார் வென்றது தெரியுமா? ஆமை வென்றது. ஏனென்றால் அது நிரந்தரமாக முயற்சி செய்தது. கதை போதனை வேகம் மட்டும் போதாது, முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். மேலும் இது போன்ற கதைகள் கேட்க ஜெரால்ட் சபிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதை முடிந்து விட்டது. உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா பிடிக்கும் என்றால் லைக் பண்ணுங்க. வினாடி வினாடிக்கு வாழ்க்கையில் முயற்சி முக்கியம் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த கதை அனைத்திற்கும் ஒரு விசேஷ பாடம் கொடுக்கிறது. நண்பர்களுக்கு ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்க வேண்டும். மாற்றமடைந்த இருவரும் ஒருவரின் முயற்சியை மதிக்கிறார்கள். அது நண்பர்களுக்கான உறவுகளை மேம்படுத்துகிறது. நன்றி, வணக்கம்.